விசுவாசி பரலோக வாசலில் செயின்ட் பீட்டரை சந்திக்கிறார். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க நண்பா, என்ன விஷயம் வந்தீங்க? நான் வந்து நித்தியத்தை பரலோகத்தில் கழிக்க வந்திருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. டெஸ்டா? இதுக்கு நான் வந்து சிஎன்ஐ சென்ட் பால் தமிழ் சர்ச்சோட விசுவாசி. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, நான் ரொம்ப வருஷமா விசுவாசியாக இருந்தேன். எனக்கு எதுக்கு டெஸ்ட்? அதெல்லாம் சரிதான்ப்பா தம்பி, ஆனால் ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு. ஐயோ, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. நான் வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பர். எல்லா ஆக்டிவிட்டியிலும் பங்கெடுப்பேன், பிரசங்கா கூட பண்ண முடியும். ஆனால் சான்ஸ் தான் கிடைக்கல. சரி, நீங்க அவ்வளோ ஆக்டிவ் மெம்பரா இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தானே, ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்களே. சரி, ஓகே. ஆனா அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க உள்ள போக முடியும், இல்லைன்னா நீங்க நித்திய பரலோகத்துக்கு தள்ளப்படுவீங்க. சரி, பிரச்சனை இல்லை. நான் டெஸ்ட்டுக்கு ரெடி. நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க. கேள்வி நாங்க உங்ககிட்ட கேட்க மாட்டோம், அப்புறம் நாங்க சாட்சி கிட்ட தான் கேள்வி கேட்போம். நீங்க அதை கேட்டா மட்டும் போதும். முதல் சாட்சி வாங்க. இது என்னோட பில்லோ. இது எதுக்கீங்க? நடுவில் பேசக்கூடாது, அவங்க சொல்றதை மட்டும் கேட்டா போதும். உங்க பேர் என்ன? என் பேரு பில்லு. இவரு உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். இவரு காலையில எத்தனை மணிக்கு வருவாரு? வீக்டேஸ்ல 6 மணிக்கு எழுந்திருப்பாரு, வீக்கெண்ட்ஸ்ல 11 மணிக்கு எழுந்திருப்பாரு. சூப்பர் சூப்பர். இவரு ஜாம் பண்றவங்க பழக்கம் ஏதாவது இருக்கா? ஆமா, எல்லா காலமே எந்திரிச்சோடனே ஜெபம் செய்வாரு. ஓ சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். எவ்வளவு மணி நேரம் ஜாம் பண்ணுவாரு? 1 minute. 1 minute. ஆமா. மேபி ஈவினிங்ல டைம் ஒதுக்கி வச்சு பண்ற பழக்கம் ஏதாவது இருக்குமா? சில நேரம் ஈவினிங்ல 30 seconds தான் பண்ணுவாரு. 30 seconds. சரி, பைபிள் படிக்கிறவங்க நல்ல பழக்கம் ஏதாவது இருக்கா? ஆமா, வாசிப்பாரு. டெய்லி வாசிப்பாரு. எனக்கே மனப்பாடம் ஆச்சுன்னா பாருங்க. ஓ அவ்வளவு வாசிப்பாரா? ஆமா, என்ன மொத்தமே 6 வருஷம் தானே. 6 வருஷம் தானா? ஆமா, அவர் டெய்லி Psalms 23 தான் வாசிப்பாரு. இவ்வளவு பெரிய பைபிள் வாசிக்கிறது ஒரே ஒரு சார். சரி, நீங்க போலாம். அடுத்த சாட்சியை கொண்டு வாங்க. இது என்னோட ஃபோன். இது எதுங்க? முன்னாடியே சொல்லியிருக்கேன், நடுவில் பேசுறது. உங்க பேர் என்ன? என் பேர் ஐஃபோன். சூப்பர். ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமா? இவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். மணிக்கணக்காக அவரோட உள்ளங்கையிலே வச்சிருப்பாரு. எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவாரு. அவரோட கூட எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருப்பாரு. அவரோட ஹார்ட் பக்கத்துல எப்பவும் வச்சிருப்பாரு. ஹார்ட் பக்கத்துல? அவருடைய ஷர்ட் பக்கம். சரி சரி, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படி அவர் என்னதான் பண்ணுவாரு? நான் தான் அவரோட பிஸியா என்டர்டெயின்டா அவரோட சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கேன். சூப்பர் சூப்பர். இவங்களை ஒரு நாள் எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணுவாரு அவரு? 7 to 8 hours. 7 to 8 hours. அப்படி என்ன பண்ணுவாரு 8 மணி நேரம்? எப்பவும் மணிக்கணக்காக என்னோட விளையாண்டுட்டே இருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாரு. எங்க போனாலும் என்ன செய்தாலும் என்ன சாப்பிட்டாலும் அதை போட்டோ எடுத்து பட்டம் கட்டிட்டே இருப்பாரு. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்கன்னு சொல்றீங்களே, மேபி சுவிசேஷத்துக்காக சொல்லுவாரோ? இல்ல, இவர் சுவிசேஷம் சொன்னதும் இல்ல. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்காம கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, ஆனா சபை குறித்து நிறைய பேசுவார். ஓ, சபை பத்தி பேசுவாரா? ஏய் சூப்பர். என்ன பேசுவாரு? யார் யார் சர்வீஸ் தூங்குனாங்க, எதுக்கு டிலே ஆச்சு, கோயிலுக்கு சரியா பாட்டு பாடல. சரி, நீங்க போலாம். அடுத்த சாட்சியை கூட்டிட்டு வாங்க. உங்க பேரு? என் பேர் டிவி. இவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. இவர் தான் என்னோட தலைவர். ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. சில நேரம் சாப்பிட்றது கூட மறந்துடுவார் பாருங்களேன். அப்படி என்னதான் பாப்பாரு டிவியில் அவ்வளோ மணி நேரமா? மெகா சீரியல்ஸ், மூவிஸ் பார்த்து டைம் போகிறதே இவருக்கு தெரியாது. ப்ளீஸ் போதும். இந்த டெஸ்ட் எனக்கு மேலே தாங்க முடியாது. ப்ளீஸ் இன்னும் சான்ஸ் மட்டும் கொடுங்க. வாழ்க்கையை சரி செய்துக்கிறேன். ஜி, இன்னொரு சான்ஸ் எல்லாம் தர முடியாது ஜி, அதெல்லாம் என் கையில இருக்கிற. உங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அதெல்லாம் என் கையில இல்லை. சரி, நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு
ஒரு கத்திற்கான உண்மையாக வாழ்றேன், ஆனால் இன்னும் சான்ஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லிடுறேன். இன்னொரு சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது தம்பி. இதெல்லாம் நீங்க முன்னாடியே வாழும்போது இதெல்லாம் யோசித்து வாழணும். இப்போ இங்க வந்து இப்படி பார்க்கலாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது? ப்ளீஸ் இன்னும் சான்ஸ் மட்டும் கொடுங்க. சத்தியத்தை அறிஞ்சிருந்தோம் நித்திய ஜீவனை இருப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தான். ப்ளீஸ் இன்னும் சான்ஸ் கொடுங்களேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிடலாம், ஏன்னா இது ஸ்கிட் தானே. ஆனா உங்க உண்மையான வாழ்க்கையில உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. ஓகே, நம்ம சொந்த வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்களுக்கு முன்னாடியும் சரி, ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். கர்த்தரின் கண்கள் எப்பொழுதும் நம்ம மீது இருக்க அந்த உணர்ச்சியோட நம்ம வாழணும். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் ஜட்மெண்ட் டேல உங்களுக்கு ஒரு கண்ணினால மாறி இருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாள் யூத் டேவுடைய தலைப்பு இங்க இருக்கிற இமேஜ் தான். அது என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் மாத்திரம் இருந்தால் போதாது, புரிந்து கொள்ளுதல் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தின் வாசலாக இருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரமே நம்ம பரலோகம் செல்வதற்கு டிக்கெட்டாக இருக்கிறது. ஆதலால் நமக்கு கிடைத்திருக்கின்ற அழைப்பை உண்மையாக வாழ்வோம்.